படம் ஷூட்டிங். அதுக்கு போகும்போது அம்மா நிறைய சேரீகளை வாங்குறாங்க. சேரீயை வாங்க வாங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஒரு சங்கடம். எதுக்கு அம்மா இவ்வளவு சேரீ வாங்குறாங்க? இது வந்து அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாததா இருக்குமேன்னு அவங்க யோசனை பண்றாங்க. அப்ப மெல்ல ஒருத்தர் கேட்கறாரு, எதுக்குமா இவ்வளவு சேரீ வாங்குறீங்க? இவ்வளவு சேரீ வாங்குனீங்கன்னா இந்த படத்துக்கு இவ்வளவு தேவைப்படாதுன்னு சொல்லும் பொழுது, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள், அருமை சகோதரர்களே, இதுதான் புரட்சி தலைவி அம்மா. இந்த சேரீயெல்லாம் எனக்கு இல்ல, இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய பெண்களுக்கு தோட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த தோட்ட தொழில் செய்கின்ற அந்த அருமை சகோதரிகளுக்கு என்னுடைய சொந்த பணத்துல நான் அந்த சேரீயை வாங்கிட்டு போறேன். ஏன் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் கந்தலான கிளிசலான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த குளூர்ல வந்து ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கும் என்பதற்காக தனது சொந்த பணத்திலே ஆடைகளை வாங்கி தந்தவர் தான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சி தலைவியை பார்த்து பொன்மன